ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நிறைய பேர் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நல்லபடியாக படித்து முடிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை மட்டும் பண்ணிங்க, சரியா? அதுவே போதுமானது. 2 மார்க்கில் ஒரு 27 கொஸ்டினும் 16 மார்க்கில் ஒரு 30 கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம், சரியா? இதெல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துங்க, ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க, சரியா? அதனால் அதாவது பருத்தி பெண்டீர் சிறு குறிப்பு வரைக, அதுக்கப்புறம் சாயமிடும் உத்தி முறைகளை பற்றி எழுதுக, நவீன தறி இயந்திரங்கள் பற்றி எழுதுக, நெசவு தொழில்நுட்ப பிரிவுகள் யாவை, தாளம் என்றால் என்ன, தொல்காப்பியர் குறிப்பிடும் நடுக்கல்குரிய 6 துறைகளை குறிப்பிடுக, அதுக்கப்புறம் சங்ககால மக்கள் கூரை வீடு வகைகளை எழுதுக, எஃகு எனப்படுவது யார், குயினார் எனப்படுவோர் யார், சரியா? அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மணிகளின் வகைகள் யாவை, குமிழி என்பது என்ன, சங்க இலக்கியத்தில் நிலத்தின் பெயர்களை எத்தனை வகைகளாக பிரித்தன, அவை எவ்வகை பெயர்களில் சுட்டப்படுகின்றன, சரியா? அதுக்கப்புறம் பயிர் சுழற்சி முறை பற்றி எழுதுக, தழும்பு என்பது என்ன, ஓசியார் எனப்படுவது யார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மென்பொருளில் எவையேனும் 4 பெயர்களை எழுதுக, தமிழ் மின் நூலகம் குறித்து எழுதுக, சங்ககால எடைக்கருவிகள் பற்றி எழுதுக, அதுக்கப்புறம் செம்பில் அதாவது உலோகங்களாக கணக்கதிகாரம் கூறுவனவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உலைக்களம் பற்றி சிறுகுறிப்பு தருக, உலோகங்களால் ஏற்படும் நீர் மாசினை தடுப்பதற்கு பண்டைய தமிழர்கள் கையாண்ட முறைகள் எழுதுக, வேளாண்மை செயல்முறைகள் எழுதுக, கால்நடைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட கிணறுகள் குறித்து எழுதுக, சங்ககால மக்களின் கடல் சார்ந்த அறிவுகள் பற்றி எழுதுக, மதுரம் மின் அகராதியின் இலக்கண கூறுகளை எழுதுக, சொற்குவியின் முதன்மை நோக்கங்கள் யாவை, கோப்பு வடிவம் மற்றும் பயன்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மின் நூல் எவ்வகை பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். மணிகள் உருவாக்கும் தொழிற்சாலைகள் பற்றியும் மணிகளின் வகைகள் பற்றியும் விவரி, பழங்கால மக்களின் அதாவது வாழ்வில் செம்பு பெறும் இடம் குறித்து விவரி, பண்டைய மக்களின் கால்நடை வளர்ப்பு பராமரிப்புகள் பற்றி விவரி, பண்டைய தமிழரின் மீன் வளங்கள் பற்றிய செய்தியினை விவரி, பண்டைய தமிழர்களின் முத்து மற்றும் முத்து குளித்தல் பற்றிய செய்தியினை விவரித்து எழுதுக, கணினி தமிழில் ஆய்வகங்கள் அதாவது பற்றி எழுதுக, மின் நூலகங்கள் மற்றும் மின் நூலகங்கள் பற்றி எழுதுக, சரியா? மின் நூல்கள் மற்றும் மின் நூலகங்கள் பற்றி எழுதுக, இணையத்தில் தமிழ் அகராதி குறித்து எழுதுக, இணைய அகராதி அல்லது மின் அகராதி குறித்து எழுதுக, தொல்லியல் ஆய்வுகளின் பயன்கள் பற்றி விளக்குக, அதுக்கப்புறம் மணிகள் உருவாக்கும் தொழிற்சாலைகள் பற்றியும் மணிகளின் வகைகள் பற்றியும் விவரித்து எழுதுக, சங்ககால மக்கள் நீரை சேமிக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி எழுதுக, சங்ககால தமிழர்களின் இரும்பு தொழில் பற்றிய செய்தினை விவரித்து எழுதுக, சங்ககால தமிழர்களின் வேளாண்மை பற்றிய செய்திகளை எழுதுக, கணினி தமிழ் வளர்ச்சி குறித்து விவரித்து எழுதுக, மின் நூல்கள் மற்றும் மின் நூலகங்கள் பற்றி விவரித்து எழுதுக. இது வந்து ஏற்கனவே வந்த கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது, மேலேயே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். அதுக்கப்புறம் ராஜராஜன் காலத்து கோயில்களின் பெயர்களை எழுதுக, திருமலை நாயக்கர் மகால் பற்றி சிறுகுறிப்பு வரைக, கப்பலின் வேறு பெயர்களை குறிப்பிடுக, நெசவு தொழில்நுட்பம் பற்றி எழுதுக, தறி தொழில்நுட்பம் பற்றி எழுதுக, பானை தொழில்நுட்பம் பற்றி எழுதுக, சங்க காலத்து கட்டுமான வடிவமைப்புகள் குறித்து எழுதுக, சிலப்பதிகாரத்தில் மேடை அமைப்பு முறைகள் குறித்து எழுதுக, மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில்கள் குறித்து எழுதுக, சோழ காலத்து கோயில்கள் பற்றி விவரிக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் கப்பல் தொழில்நுட்ப திறனை பற்றி விளக்குக, சங்க தமிழர்களின் இரும்பு தொழில் பற்றி செய்தினை விரிவாக எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. இதில் இடையில ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. கடைசியாக இதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துங்க. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.